வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் தான். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப் அப்படின்றது இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள், கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்றத குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. நம்மளும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டது தான். கிட்டத்தட்ட அதாவது இதை பற்றின அப்டேட் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும்போது அதை பற்றின அப்டேட் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் தகவலும் நம்மளும் அதில் ஷேர் பண்ணலை, வீடியோஸும் பெருசாக போடலை. அதனால் நிறைய பேர் எல்லா வீடியோவிலையும் டிஎன்ஏஹெச்டி அதனுடைய அப்டேட் ஏதாவது இருக்கா, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றதும் கேட்குறீங்க. ப்ளஸ் டெலகிராம் குரூப்லேயும் நிறைய டிஸ்கஷன் இது ரிலேட்டடாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் அதை என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் மாவட்டமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இன்டர்வியூ முடித்த எல்லாருக்கும் வேலை அப்படின்றது போட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஜாப் அப்படின்றது போட்டாச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் போடலை, இன்னும் முடியலை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியலை அப்படின்னு தான் அர்த்தம். அது என்ன சொல்கிறதுனா, அஃபிஷியலாக வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஜாபில். ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட்னால் இன்டர்வியூ முடிஞ்ச அனைத்து டிஸ்ட்ரிக்ட்டுமே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 1-2 டிஸ்ட்ரிக்டை தவிர மீதி எல்லாருமே ஜாபுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க, வேலைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலைக்கு போயே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆகுது. ஸோ அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இன்டர்வியூ முடியாத டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வர்றது, அடுத்தடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம நிறைய பேருக்கு நமக்கு அந்த கால் லெட்டர் வராமல் இருக்கிறதுனாலையோ, இல்லை நமக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறதுனாலையோ நீங்கள் இது எந்த ஒரு ப்ராசஸும் ஆகலை இதுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம எதிர்பார்த்த அனைத்து மாவட்டங்கள்லேயுமே இன்டர்வியூ முடிஞ்ச அனைத்து மாவட்டங்களையுமே ஜாப் அப்படின்றது போட்டாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி போட்டாங்க, எப்படி போட்டாங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ண தேவையில்லை. பட் அவங்க தகுதியின் அடிப்படையில் இன்டர்வியூ வச்சாங்க. அந்த இன்டர்வியூவில் வாங்கின மார்க், மதிப்பெண்களோ அல்லது தகுதியோ அதில் இருக்கக்கூடிய இதை வச்சு பேஸ் பண்ணி செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்தாச்சு. செலெக்ஷன் லிஸ்ட்டு அஃபிஷியலாக வெப்சைட்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ ஜாயினிங் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு ஜாயினும் பண்ணிட்டாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. இது ஒரு சைடு. அடுத்து இந்த புது நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி ஏதாவது தகவல்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ தான் கிட்டத்தட்ட 8, 10, 12 வருஷம் அதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதை ஃபுல்லப் பண்ணி ஜாப் அப்படின்றது போட்டு அவங்க போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு இப்போதைக்கு இன்னும் ஒரு 2-3 வருடங்களுக்கு சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வேணால் அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படிங்கிறத. இதில் அதாவது தெரியாதவங்க, ஒரு சிலர் இன்டர்வியூ முடியாதவங்க, இதுக்கு எதுவும் தேர்வு இருக்குமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. தேர்வுகள் கிடையாது. வெறும் அப்ளிகேஷன் போட்ட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நபர்களாக இருந்தால் சொல்கிறேன். தேர்வுகள் எதுவும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் வாங்கின மார்க்குக்கு நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் பேர் வரலாம், வராமலும் இருக்கலாம். அது உங்களோட லக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜாப் அப்படின்றது போட்டுருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டாக இன்டர்வியூ முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் அதை வெயிட் பண்ணுறது அப்படின்றது காலதாமதம் நீங்களாக பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அடுத்து இப்போது இந்த ஒரு தேர்வு தான் அப்படின்றது கிடையாது. 10 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, 8 வருஷம் வெயிட் பண்ணியாச்சு. அதனுடைய வழிகள் என்னன்னு தெரியுமா, என்ன ஏது, அது எல்லாமே ஓகே தான். பட் முடிஞ்சுது. இன்டர்வியூ அப்படிங்கிறது முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டும் போட்டாச்சு, ஜாயினிங்கும் ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் அதில் பண்ண போகிறது இல்லை, பண்ணவும் முடியாது. அதனால் அடுத்து என்ன, வேறு ஏதாவது தேர்வுகள் வருதா அப்படின்றத பாருங்கள், வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய கல்வி தகுதிக்கான நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பாருங்க. இன்டர்வியூ முடியாத டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்றது வரும். உங்களுடைய ஜேடி ஆஃபீஸில் கொஞ்சம் டச்சில் இருங்க. கொஞ்சம் யாருக்காவது இதை பற்றின அறிவுகள் இருக்கிற நபர்களோட கொஞ்சம்
கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து திடீர்னு ஒரு சிலருக்கு லெட்ரு வர்றதுக்கு டிலே ஆகலாம், ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாம், போடாமல் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய காரணங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டச்சில் அதை பற்றின விளக்கம் தெரிஞ்ச நபர்கள்ட்ட கொஞ்சம் டச்சில் இருக்கிறது மூலிமா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதா, எப்போ நடக்குது அப்படின்ற தகவல்கள் உங்களால் திரட்டிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ரீசனால் தான் சொல்கிறோம். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டச்சில் இருங்க. டச்சில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த நகர்வுக்கு போகும்போது கொஞ்சம் வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்து வந்து இந்த கிரேட் 2 இன்ஸ்பெக்டர் சேம் இதே கண்டிஷன் தான். இப்போ கால்நடை பராமரிப்பு உதவியாளர் எப்படி வந்து இவ்வளோ நாள் டிலே ஆச்சோ அந்த மாதிரி தான் கிரேட் 2 இன்ஸ்பெக்டரும். அதற்கான அப்டேட்டும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படின்ற தகவல்கள் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து எப்போ இருக்கும், என்ன பண்ணுவாங்க, எது பண்ணுவாங்க அப்படின்ற தெளிவான விளக்கம், தெளிவான தகவல் அப்படின்றதையும் எதுவும் கொடுக்கல. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகளில் என்ன மாதிரி போகுது அப்படின்றத பார்த்துக்குவோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வேறு ஏதாவது பேசணும், நம்ம வேறு ஏதாவது தகவல்கள் கொடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.